எப்போ மாமியார் வீட்டுக்கு வந்தாலும், எங்க மாமியார் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன்னா திருவெண்ணைநல்லூர் தான். எப்பயுமே அங்க போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, ஊர் சுத்தி பார்த்துட்டு வருவேன். இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குங்க. நான் பொறந்தது இந்த ஊர்ல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டும் நானும் கிளம்பி வந்துட்டோம். கதிர்குட்டிய தூங்க வச்சுட்டு. ஸோ ஒரு 1 ஹவர் ஆகும். நாங்க சுத்திட்டு வீட்டுக்கு போறதுக்கு. அப்படியே வந்து டீ, சமோசாலாம் குடிச்சிட்டு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். நேத்து சண்டே இல்லையா? அதனால. அப்படியே ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த மாரி வந்துட்டு போனாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஊரு அதனால. ஸோ அதுக்கப்புறம் மாமியார் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டாங்க. ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருந்தோம். சிஸ்டர் இன் லா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. கதிர்குட்டியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி ராகி கஞ்சி தான் குடுப்பேன். இங்க மாமியார் வீட்ல இல்லன்னு சொன்னாங்க. ஸோ, அதுக்காக மாமியார் வந்து ராகி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணி மில்லுக்கு குடுத்து அனுப்பலான்ட்டு. கதிர்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ட்ரெஸ் நான் வந்து பேபி ஹக்ல வாங்கியிருந்தேன். இந்த பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரைல இருக்கு. அதோடைய பவுச் பார்த்தீங்கன்னா, அவன திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ, இந்த ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர், அப்புறம் பேபி ரப், அப்புறம் நோஸ் ட்ராப்ஸு, ஐப்ரோ பென்சில், ரேஷ் கிரீம் வந்து இப்போ யூஸ் ஆகுறதில்ல. பட் இதுக்கும் வச்சுப்பேன். நெயில் கட்டர், கோம், அதுக்கப்புறம் பட்ஸ். இது வந்து காதுக்குள்ளலாம் விட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வெளியில லைட்டா கிளீன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். விட்டமின் D3 சிரப். இது எல்லாமே வந்து நான் அவனுக்கு மறக்காம கொண்டு வந்துருவேன். ஏன்னா இதெல்லாமே தேவைப்படும் இல்லையா? அவருமே ஜாலியா அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தாரு. கவர்மெண்ட்ல இந்த குடுத்த நியூட்ரிஷனல் கிட் பாஸ்கெட் எனக்கு அவன் ட்ரெஸ் வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.